ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்ப டேஸ்டியான முறையில் மஷ்ரூம் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோங்க. இது நீங்கள் இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம்னு எல்லாத்தோடையும் வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். செய்கிறதுமே ரொம்ப ஈஸி தான். இது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுட்டு அதில் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் இதில் 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா வறுத்துக்கோங்க. சோம்பு சீரகம் கருகிடக்கூடாது. நல்லா வாசனை வர அளவுக்கு மட்டும் இதை வறுத்து விடுங்க. நல்லா வறுபட்டு வந்ததும் இது கூட ஒரு 15 சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு வெங்காயத்தில் இருக்கக்கூடிய பச்சை வாசனை முழுமையாக போயிட்டு வெங்காயம் நல்லா சாஃப்டாகி வர அளவுக்கு இதை நல்லா வதக்கி விடுங்க. பாருங்கள், வெங்காயம் நல்லா சாஃப்டாகி கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வந்திருக்கு. இப்போ இது கூட பெரிய சைஸில் ஒரு தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. நீங்கள் தக்காளி சின்னதாக எடுக்கிறீங்கன்னா 2 தக்காளி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தக்காளியில் இருக்கக்கூடிய பச்சை வாசனை போயிட்டு சாஃப்டாகிற அளவுக்கு இதை வதக்கி விடுங்க. நம்ம இதை அரைக்க தாங்க போகிறோம், அதனால் ரொம்ப குழையணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. பாருங்கள், தக்காளி நல்லா சாஃப்டாகி அந்த தோல் எல்லாம் உரிய ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு வதங்கினதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே வைங்க, ஆறட்டும். முழுமையாக ஆறுனதுக்கப்புறமா இதை அப்படியே ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதில் தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாங்க. அந்த வெங்காயம் தக்காளியில் இருக்கக்கூடிய ஈரத்துலேயே இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், மசாலா பேஸ்ட் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இது அப்படியே இருக்கட்டும். இப்போது கிரேவி தாளிக்க ஸ்டவ்வில் குக்கர் வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 2 துண்டு பட்டை, 3 கிராம்பு, 2 ஏலக்காய், 2 நட்சத்திர சோம்பு உடச்சி சேர்த்துக்கிறேன். கூடவே 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா பொரிய விட்டுருங்க. தாளிதம் பொரிஞ்சதும் இது கூட ஒரு வெங்காயத்தை பொடியை நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா சாஃப்டாகிற அளவுக்கு இதை நல்லா வதக்கி விடுங்க. பாருங்கள், வெங்காயம் நல்லா சாஃப்டாக வதங்கி வந்திருக்கு. இப்போ இது கூட ஒரு தக்காளியை பொடியை நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விடுங்க. தக்காளியில் இருக்கக்கூடிய பச்சை வாசனை முழுமையாக போயிட்டு நல்லா குழஞ்சி வரணும், அது வரைக்கும் வதக்கிக்கோங்க. பாருங்கள், தக்காளி நல்லா மசிஞ்சு வதங்கி வந்திருக்கு. இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா இது கூட 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அந்த இஞ்சி பூண்டோட வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விடுங்க. இஞ்சி பூண்டு நல்லா முழுமையாக வதங்கி வந்ததுக்கப்புறமா இது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், 2 டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேங்க. இது வீட்டிலேயே அரைச்சது தான். இது கூடவே 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க. அந்த மசாலாவோட பச்சை வாசனை போயிட்டு எண்ணெயிலே நல்லா வேகட்டும். மசாலா நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா இது கூட நம்ம ஏற்கனவே வதக்கி அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, மசாலா விழுது, அதையும் சேர்த்துக்கோங்க. நம்ம இதை ஏற்கனவே வதக்கிட்டு தான் அரைச்சிருக்கிறோம், அதனால் திரும்பவும் இதை ரொம்ப நேரம் வதக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. மசாலா எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர்த்து கலந்து விட்டாலே போதும். பாருங்கள், எல்லா மசாலாவும் நல்லா ஒன்று சேர்ந்து வந்திருக்கு. இப்போ இது கூட 200 கிராம் அளவுக்கு காளான் எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு உருளைக்கிழங்கை தோல் சீவி க்யூப்ஸாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி காளான் கூட உருளைக்கிழங்கு சேர்த்து செய்யும்போது டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஒரு டைம் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இதை நல்லா கலந்துக்கிட்டே இருங்க. மஷ்ரூம் நல்லா தண்ணி விட்டு நல்லா சாஃப்டாகி வரும், அது வரைக்கும் இதை கலந்து விடுங்க. பாருங்கள், மஷ்ரூம் நல்லா தண்ணி விட்டு எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாகி வந்திருக்குன்னு இந்த அளவுக்கு நல்லா குக் பண்ணுங்கள். இப்போ இது கூட தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். கூடவே 1/2 டீஸ்பூன் உப்பு, நான் ஏற்கனவே 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்குறேங்க, அதனால் இப்போ 1/2 டீஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக இதில் ஒரு கையளவுக்கு பொடியை நறுக்கி நான் மல்லி இலையை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. உங்களுக்கு கிரேவி என்ன கன்சிஸ்டன்சி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்ததுக்கப்புறமா ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு விசில் மட்டும் விட்டு எடுத்துக்கோங்க, நமக்கு கரெக்டாக இருக்கும். பாருங்கள், ஒரு விசில் வந்து ப்ரெஷர் ஃபுல்லாக தானாக ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். பாருங்கள், ரொம்ப பர்ஃபெக்டாக வந்திருக்கு. கன்சிஸ்டன்சி பாருங்கள், ரொம்பவே கரெக்டாக இருக்குது. எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்து நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள். இப்போ இதில் கடைசியாக கொஞ்சமாக பொடியை நறுக்கின மல்லி இலையை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நம்ம ஸ்டவ்வில் இருந்து எடுத்துக்கலாம். சாதம், இட்லி, தோசை, சப்பாத்தின்னு எல்லாத்துக்குமே ரொம்ப பொருத்தமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இதே மாதிரியே மஷ்ரூம் கிரேவி செஞ்சு கொடுங்க, எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஜீவன்யாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வரும். தேங்க்யூ.